Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. வெற்றிமாறனின் விடுதலை 2 விடுதலை 1 பார்த்தோம், ரொம்ப ரசித்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ எல்லாருமே ஆவலாக வந்துட்டு விடுதலை 2 எப்படி இருக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விடுதலை 2 அப்படிங்கிறது வந்துட்டு அந்த படத்தினுடைய அழகான தொடர்ச்சி, ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம். குறிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதியை உட்கார வச்சு கௌதம் மேனன் இன்ட்ராகேட் பண்ணுற அந்த ஒரு காட்சியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு வந்துட்டு உண்மையிலேயே சுவாரஸ்யத்தினுடைய உச்சம் தான். ஆனால் என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கௌதம் மேனனுக்கு இந்த 1-2 காட்சிகளை தவிர்த்து அதுக்கப்புறம் அவருடைய கதாபாத்திரத்துக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. அவருடைய கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் வேலை இல்லையா அப்படின்னா, பார்ட் 1ல் வந்த யாருக்குமே 2ஆம் பாகத்தில் வேலையே இல்லை, சூரி உட்பட. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை பார்ட் 3 கிடையாது. விடுதலை பார்ட் 3 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்த வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, விடுதலை 1 எக்ஸ்ட்ராடினரியான மூவி, விடுதலை 2 அந்த எக்ஸ்ட்ராடினரி மூவியினுடைய தொடர்ச்சி தானே தவிர்த்து இதற்குன்னு தனியாக எந்த விதமான பாராட்டுகளும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் இந்த படம் என்பது 70 to 60 or maybe 60 to 70% வந்துட்டு வெற்றிமாறனுடைய கொள்கை சித்தாந்தங்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும், அது கம்யூனிஸ்ட் வாயிலாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு நிலை தானே தவிர்த்து 30-40% தான் ஒரு இயக்குனர் வெற்றிமாறனுக்கான ஒரு வேலையாக இந்த படத்தை நாம் எடுத்துக்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து நிறைய இடங்களில் பாடம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ப்ரீச்சியாக இருக்குது, நிறைய இடங்களில் பேசிக்கிட்டே தான் இருக்காங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தால் கூட பின்னணி இசை, இப்போது இளையராஜா இருக்கக்கூடிய ஒரு படத்தில் பின்னணி இசை வந்துட்டு சொதப்பலாக இருக்குதுன்னு நினச்சா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அப்படி தான் தெரிஞ்சது. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வெற்றிமாறனின் விடுதலை 2 விடுதலை 1 பார்த்தோம், ரொம்ப ரசித்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ எல்லாருமே ஆவலாக வந்துட்டு விடுதலை 2 எப்படி இருக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விடுதலை 2 அப்படிங்கிறது வந்துட்டு அந்த படத்தினுடைய அழகான தொடர்ச்சி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த படம் எங்கே ஸ்டாப் ஆச்சோ அழகாக, அதாவது வந்துட்டு விஜய் சேதுபதியுடைய கதாபாத்திரம் வந்துட்டு பிடிபடுற மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த படம் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். அது வந்துட்டு அங்கேருந்து அப்படியே தொடர்ச்சி, அந்த கதாபாத்திரம் என்ன ஆச்சு, அந்த கதாபாத்திரத்தினுடைய நிலை என்ன, ஏன் அந்த கதாபாத்திரம் ஒரு போராளியாக மாறுச்சுங்கிற மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரியோட இந்த கதை நகருது. அதனுடைய ஆரம்பம் தான் வந்துட்டு அந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த இன்ட்ராகேஷன் சீன் மாதிரியான ஒரு சீன் இருக்கும், கௌதம் மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்குமான அந்த ஒரு காட்சியோட படம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம். குறிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதியை உட்கார வச்சு கௌதம் மேனன் இன்ட்ராகேட் பண்ணுற அந்த ஒரு காட்சியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு வந்துட்டு உண்மையிலேயே சுவாரஸ்யத்தினுடைய உச்சம் தான். குறிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ட் டீமுக்காக வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவர் யார், அவரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கௌதம் மேனன் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு நம்மளுடைய விஷயத்தெல்லாம் லீக் பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த காட்சி வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஹாஃபினுடைய மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனு. அதில் கௌதம் மேனன் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி வந்துட்டு எனக்கு முன்னாடியே என்னுடைய விஷயத்தை வந்துட்டு நீங்கள் லீக் பண்ணுறீங்களா வெளியிலங்கிற மாதிரி கௌதம் மேனன் சொல்லியிருப்பார். ஆனால் சூப்பராக இருக்குங்க. கௌதம் மேனன் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு அந்த கெட்ட வார்த்தை பேசும்போது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது. சில பேர் கெட்ட வார்த்தை பேசும்போது அந்த கெட்ட வார்த்தைக்கு ஒரு ஆட்கள் மாதிரி தெரிவாங்க. ஆனால் கௌதம் மேனன் மாதிரியான ஆட்கள் பேசும்போது வந்துட்டு இவர் பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த ஒரு டோனில் தான் அவருடைய கதாபாத்திரம். ஆனால் என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கௌதம் மேனனுக்கு இந்த 1-2 காட்சிகளை தவிர்த்து அதுக்கப்புறம் அவருடைய கதாபாத்திரத்துக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. அவருடைய கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் வேலை இல்லையா அப்படின்னா, படத்தில் முதல் பாதியில் வந்த, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் பார்ட் 1ல் வந்த யாருக்குமே 2ஆம் பாகத்தில் வேலையே இல்லை, சூரி உட்பட. ஹீரோயினுக்கான கதாபாத்திரம் வந்துட்டு உண்மையிலே அந்த அம்மா இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் விடுதலை 2ங்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது அப்படின்னா, விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம், அதாவது வாத்தியாருங்கிற அவர் வந்துட்டு பிடிபடுறவர் வந்துட்டு பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அங்கேருந்து அவரை கொண்டுட்டு போய் ஒப்படைக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை. அந்த டைமில் போகும்போது வந்துட்டு காட்டு வழியில் போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு தன்னுடைய கதையை வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 பேர்கிட்ட, அந்த கான்ஸ்டபிள்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு தன்னுடைய கதையை வந்துட்டு அப்படியே அழகாக சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மஞ்சு வாரியனுடைய காட்சிகள்லாம் வந்துடும். அவர் என்னமானார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரியோடு போய் அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் நடந்த மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் இப்போ என்னவா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை. இந்த 4-5 கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் வாத்தியார் அவர்களுடைய போராட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, வாத்தியார் யார் அப்படிங்கிற அந்த ஒரு மனமாற்றம், குறிப்பாக சூரியனுடைய மனமாற்றம், இதுதான் இந்த படத்தினுடைய ட்ராவலாகவே இருக்கும். இப்படியே போய் கடைசியாக வாத்தியார் என்ன ஆனார் அப்படிங்கிறதோட இந்த படம் முடியுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை பார்ட் 3 கிடையாது.
நிறைய பேர் வந்துட்டு விடுதலை பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தில் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. விடுதலை பார்ட் 2ஓடவே ஆல்மோஸ்ட் க்ளோஷர் முடிஞ்சிருச்சு. விடுதலை பார்ட் 3 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்த வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, விடுதலை 1 எக்ஸ்ட்ராடினரியான மூவி, விடுதலை 2 அந்த எக்ஸ்ட்ராடினரி மூவியினுடைய தொடர்ச்சி தானே தவிர்த்து இதற்குன்னு தனியாக எந்த விதமான பாராட்டுகளும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு படம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கொள்கைவாதியாக சூப்பராக ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஒரு இயக்குனராக வந்துட்டு தோத்துட்டார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த படம் பார்த்து எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும். இது வெற்றிமாறனுக்குமே தெரிஞ்சிருக்கும். வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு தான் கொண்ட கொள்கையை, தான் எடுத்த அந்த சித்தாந்தத்தை பர்ஃபெக்டாக ரீச் பண்ணணும்னு நினச்சாரு, ரீச் பண்ணிட்டார். அதற்கு இந்த விடுதலை படம் பயன்பட்டுருக்கு. ஆனால் ஒரு இயக்குனராக அவருக்கே தெரியும் நிறைய இடங்களில் இதெல்லாம் வந்துட்டு லேகு, வாய் வழியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வேஸ்ட்டு, கட் பண்ணி தூக்கலான்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் கட் பண்ணுற மாதிரியான யோசனைகள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தாந்தம், கொள்கைகளை வந்துட்டு இந்த படத்தின் மூலிமா நான் சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிடுறேன், நான் சொல்லிடுறேங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வச்சுட்டாரே தவிர்த்து அதை வந்துட்டு அவர் ஒரு இயக்குனராக சமரசம் செஞ்சுக்கிட்டார். ஆனால் தன்னுடைய எந்தெந்த இடத்துலலாம் தன்னுடைய வெற்றிமாறன் முத்திரையை பதிக்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப அழகாக பதிச்சிட்டாரு. ஆனால் இது வெற்றிமாறனுடைய தி பெஸ்ட் மூவியா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அது வெற்றிமாறனுக்கும் தெரியும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய வாடிவாசலாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி எடுத்த ஆடுகளமாக இருக்கலாம், விசாரணையாக இருக்கலாம், இதெல்லாம் வெற்றிமாறன் அவர்களுடைய ஆகச்சிறந்த படைப்பு. அது அவருக்கும் தெரியும். அதை நோக்கிய ஒரு படைப்பில் தான் அவர் இருந்தார். ஆனால் இந்த படம் என்பது 70 to 60 or maybe 60 to 70% வந்துட்டு வெற்றிமாறனுடைய கொள்கை சித்தாந்தங்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அது கம்யூனிஸ்ட் வாயிலாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு நிலை தானே தவிர்த்து 30-40% தான் ஒரு இயக்குனர் வெற்றிமாறனுக்கான ஒரு வேலையாக இந்த படத்தை நாம் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு இந்த படம் செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் பார்ட்லேயே படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு. விடுதலை அப்படிங்கிறது விடுதலை தான், ஒரே ஒரு விடுதலை தான். ரெண்டாவது விடுதலைங்கிறது வந்துட்டு மக்களுக்கு சிறை தான், பெருசாக ஒன்றும் விடுதலைலாம் கிடையாது. மொதல் விடுதலையோடவே முடிச்சிருக்கலாம். உண்மையிலே இந்த கதை முதல் விடுதலையோடு முடிஞ்சிருது. அதற்கு மேலே இருக்கிறது வந்துட்டு நமக்கே நிறைய இடங்களில் தெரியுது இது வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு சேர்க்கப்பட்டது, தேவையில்லாமல் ஒரு விஜய் சேதுபதியினுடைய வாழ்க்கை பின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துங்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்தது. இந்தியன் 2 படம் முடிக்கும் போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் 3ல் வந்துட்டு ஒரு காஜல் அகர்வாலோட அந்த இந்தியன் தாத்தாவுடைய லைஃபோ அவங்க அப்பாவோ அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு அந்த பழைய கதையெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு நிலை. நமக்கு படம் முடியும் போது நமக்கு என்ன தோணுச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் அப்படி தான் இந்த படத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கும்போது தோணும், இந்த கதைக்கு இது தேவையாங்கிற ஒரு டவுட்டு நிறைய இடங்களில் வரும். ஆனால் ரொம்ப ஆழமான பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திர வடிவமைப்பு. அவர் இருக்கக்கூடிய சீன்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய இடங்களில் வந்துட்டு இதெல்லாம் தேவையான தோணுனா கூட அந்த மனிதனுடைய கதாபாத்திர வடிவமைப்பும் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்ட்ராடனரி. குறிப்பாக வந்துட்டு மஞ்சு வாரியர்கிட்ட அவர் காதலை சொல்லக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்கும், கவித்துவமான காட்சி. ஒரு காட்சி ஆக சிறந்த காட்சியாக வருது அப்படின்னா அதற்கு ஒரு இயக்குனர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காட்சி மிக சிறந்த உதாரணம். குறிப்பாக ராஜா சார் வந்துட்டு அந்த தருணத்தில் போட்ட ஒரு குட்டி ஒரு பாடல், அந்த ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த பாடலுடைய வரிகள் ரொம்ப அழகாக மனசில் ஒரு மாதிரியாக இருக்குங்கிற அந்த வார்த்தையோடு அப்படி அழகாக ஒரு மொமெண்ட்டு. அங்கே விஜய் சேதுபதி தன்னுடைய காதலை சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம், அதை வெற்றிமாறன் அவர்கள் எழுதிய விதம். மஞ்சு வாரியர் வந்து ரிசீவிங் இடத்துல தான் இருப்பாங்களே தவிர்த்து அவங்க பெருசாக ஒன்றும் சரி எனக்கு டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறேன்னு தான் சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர்த்து, விஜய் சேதுபதி அந்த காதலை சொன்ன விதம், ராஜா சார் அந்த இடத்துல போட்ட அந்த ஒரு பாடல் எக்ஸ்ட்ராடனரியான கவித்துவமான காட்சி. அதே மாதிரி வந்துட்டு கிஷோர் கதாபாத்திரம் வந்துட்டு படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்கும், விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப பெரிய ஒரு பில்லராக இருக்கும். அந்த கதாபாத்திரத்தினுடைய மறைவு, அந்த மறைவில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார். அந்த இடத்துல பிஜிஎம் இருக்காது, ஒரு சத்தமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல விஜய் சேதுபதி கிஷோரனுடைய உடலை பார்த்து கொஞ்சம் அழுகக்கூடிய மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ். அதாவது விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த ஒரு கலைஞனுக்கு தேசிய விருதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே கொடுக்கலாம். ஏன்னா தேசிய விருதுக்குன்னு நாம் வச்சுருந்த மரியாதை சமீப காலமாக வந்துட்டு ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமா இருந்தால் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு தாராளமாக ஒரு தேசிய விருதை கொடுக்கலாம். எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ். இன்னொரு அதே மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு குண்டு வெடிக்கிறதுக்காக வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு வந்துட்டு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சியிலையும் விஜய் சேதுபதியுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நிறைய இடங்கள் அந்த இடத்துல சென்சார் கட் ஆகிருக்கின்றது தெரியுது. அதனால் அந்த காட்சியினுடைய அழகே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கொத்துக்கறி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஒரு நல்ல நடிகனுடைய ஒரு அழகான ஒர்க்கு வந்துட்டு கொஞ்சம் மறைச்சிருச்சோங்கிற மாதிரியான ஒரு நிலை. மஞ்சு வாரியர் வந்துட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த படத்துக்கு தேவை தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக விடுதலைக்கு தேவையா அப்படின்னா பெருசாலாம் தேவை கிடையாது. மஞ்சு வாரியருக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பெருசாக ஸ்கோப் இல்லை, பெருசாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு பயங்கரமான ஒரு இது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காட்சி, அந்த ஒரு காட்சி போதும் மஞ்சு வாரியர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நடிகை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காட்சி. விஜய் சேதுபதி அவர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டங்களில் வந்துட்டு அவர் தேட்டரில் பார்க்கணும், அவங்க தேட்டரில் தான் பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேட்டரில் பார்க்கும்போது வந்துட்டு விஜய் சேதுபதி வருவார், அப்போ மஞ்சு வாரியர் அவங்க குழந்தைங்கள்லாம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போது விஜய் சேதுபதியை அவங்க வந்துட்டு ஏக்கமாக பார்த்து கொஞ்சம் கண் கலங்குற மாதிரியான ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பார். எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப அழகாக வெற்றிமாறன் அவர்கள் வச்சு அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதை அழகாக வந்துட்டு எடிட்டர் கட் பண்ணி தூக்காமல் பர்ஃபெக்டாக அந்த ஷாட்டை உள்ளே வச்சுருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட்டு, பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக நேர்த்தியான ஒரு நடிப்பு அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து நிறைய இடங்களில் பாடம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ப்ரீச்சியாக இருக்குது, நிறைய இடங்களில் பேசிக்கிட்டே தான் இருக்காங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தால் கூட பின்னணி இசை, இப்போது இளையராஜா இருக்கக்கூடிய ஒரு படத்தில் பின்னணி இசை வந்துட்டு சொதப்பலாக இருக்குதுன்னு நினச்சா அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அப்படி தான் தெரிஞ்சது. பாடல்கள் டாப் நாச், பாடல்கள் எக்ஸ்ட்ராடினரி. குறிப்பாக வந்துட்டு எமோஷ்னல் காட்சிகள்லையும் குறிப்பாக வந்துட்டு காதல் காட்சிகள்லையும் இசையை வந்துட்டு ஹேண்டில் பண்ண விதம் பியூட்டிஃபுல். ஆனால் ஒரு சின்ன ஒரு எபிசோட் ஒன்று வரும். அந்த எபிசோடை பார்க்கும்போது உங்களுக்கு அசுரன்லாம் ஞாபகம் வந்துட்டு போகணுன்னு வைங்களேன். நிறைய பேரை கொல்லுவாங்க, டப்புன்னு பரபரப்புன்னு இருக்கும். அந்த இடத்துல ராஜா அவர்கள் பயன்படுத்திய ஒரு பாடல், அந்த பிஜிஎம்லாம் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப பழசாக நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒன்று வருது. அப்போ நமக்கு வந்துட்டு மைண்டில் டக்குன்னு அந்த காட்சியை பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த வா அசூரவான்னு ஒரு பாட்டு ஒன்று ரொம்பல அசூரம் இல்லை, ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த பிஜிஎம் போயிடும். ஏன்னா காட்சி உங்களுக்கு அதே மாதிரி தான் தெரியும் நிறைய இடங்களில் பார்க்கும்போது. இதுக்கு அந்த பிஜிஎம்மை நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அங்கே இருக்கிற பிஜிஎம், ராஜா சார் போட்ட பிஜிஎம் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாத மாதிரியான ஒரு சூழல் வந்து நிறைய இடங்களில் இருக்கும். இந்த படத்தினுடைய ஹீரோ வந்துட்டு சூரி. ஆனால் இந்த படத்தினுடைய ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு விஜய் சேதுபதி தான். பார்ட் 1 தான் வந்துட்டு சூரி. இந்த படத்தில் சூரிக்கான வேலையே எதுவுமே இல்லை, அவர் ஜஸ்ட் கூடவே தான் இருப்பார். இது வந்து டைலாக்ஸே 1-2 இடங்களில் தான். ஆனால் இறுதியாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஜீப் ஓட்டிக்கிட்டு இருந்துட்டு அங்கேருந்து அவர் கண் கலங்கி அந்த இடத்த விட்டு வெளியேற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அது மட்டும்தான் அவருக்கு பர்ஃபார்மன்ஸுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம். அது ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு சூரி. ஒரு தேர்ந்த நடிகருங்கிறதுக்கு அந்த ஜீப் ஓட்டிக்கிட்டே அவர் கண் கலங்கிக்கிட்டு பார்க்குற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்துட்டு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கடைசியாக வந்துட்டு அதான் சொல்லிட்டேன்ல, இப்போ ஒரு போராளி, அந்த போராளியை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க, பார்ட் 3 இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் போராளி என்ன பண்ணியிருப்பாங்க, கிளைமேக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த போராளியை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி இது வரைக்கும் எந்த படத்துலையும் அதை காட்டினதே இல்லை. இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு போராளி, அந்த போராளியினுடைய முடிவு என்னாச்சு, அந்த முடிவுக்கு அப்புறம் அந்த போராளியை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு காவல்துறை அப்படிங்கிறத இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவிலையும் காட்டல. அதை வெற்றிமாறன் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நமக்கு அதை பார்க்கும்போதே வந்துட்டு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி, இவ்வளோ கல் நெஞ்சமாக இருக்க முடியுமா மனிதர்கள் இவ்வளோ வந்துட்டு இறக்கம் இல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு நிறைய இடங்களில் வந்துட்டு போகும். குறிப்பாக இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ங்கிறது வந்து டாப் நாச்சுங்க. நான் சொன்ன எல்லா குறைகளும் ஃபஸ்ட் ஹாஃபில் தான். செகண்ட் ஹாஃபில் பெரிய குறைகள்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் கதையினுடைய ஓட்டம் வந்து ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரசனையினுடைய நிலையில் அப்படியே உள்ளே போயிடுவீங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் லேக் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்துக்கிட்டால் தான் செகண்ட் ஹாஃபை பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக விடுதலை 2 அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் ஒரு கொள்கையையும் ஒரு 10 புக்கு படிக்கலாம், 15 புக்கு படிக்கலான்னு இருக்கோம் இல்லையா, அந்த 10-15 புக்கை படிக்காமல் ஒரு படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கொள்கைகளை புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இறுதியாக வந்துட்டு இந்த வாத்தியாருங்கிற கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தோட முடிவுன்னு ஒன்று இருக்குது. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்தோ இல்லை வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட மனிதரோ கிடையாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மனிதர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காகவும் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்துட்டு அடித்தட்ட மக்களாக இருந்து இல்லை கஷ்டப்படுற மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கும். அவர் அதை அனுபவிச்சிருக்க மாட்டார், ஆனால் அனுபவிச்சவங்களை பார்த்து நிறைய எழுதியிருக்கார் இல்லையா. இந்த படத்தில் வாத்தியார் கதாபாத்திரமும் உண்மையிலே கஷ்டத்தை அனுபவித்த கதாபாத்திரம் அல்ல. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா தான் இருந்தார். அவர் ஒரு வாத்தியாராக, ஸ்கூல் வாத்தியாராக உண்மையிலே நல்லா தான் இருந்தார். தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, அந்த தேவையில்லாத ஒரு விஷயம் வந்துட்டு அவருடைய லைஃப்பில் பாதிக்குது, அவ்வளோதானே தவிர்த்து அவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. அவர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்து அங்கே கஷ்டப்பட்டுங்கிற மாதிரியான எந்த விதமான ஒரு பின் கதையும் கிடையாது. ஆனால் இறுதியில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாத்தியார் வந்துட்டு ஒரு போராளியாக மாறுறாரு. அந்த வாத்தியார் போராளியாக மாறி அவருடைய கதை முடியுதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இந்த படம் முடிஞ்சிருக்கும். வெற்றிமாறனும் இந்த படத்தை வந்துட்டு எடுத்த விதத்தை பார்க்கும்போது, நான் எந்த விதமான சமுதாயத்துலேருந்தும் வரல,
நான் கஷ்டப்படல, ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்த்து தான் நான் ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணி படத்தை எடுத்திருக்கேன். எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து முடிச்சிட்டேன், மக்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லாமல் சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் சேர்ப்பாங்கன்ற மாதிரியான வசனங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு விஜயை சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த காலத்தில் அது வந்துட்டு 80s நடக்கிற கதை, அதனால் வந்துட்டு எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன். இந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே கதையோட்டத்தினுடைய அடிப்படையில் தான் வருதே தவிர்த்து அவர் எம்ஜிஆருக்காகவும் எழுதின மாதிரியும் தெரியல, விஜய்க்காகவும் எழுதின மாதிரியும் தெரியல. குறிப்பாக எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்தில் எங்கேயுமே கிடையவே. இது வெற்றிமாறன் வந்துட்டு உண்மையிலேயே அந்த கதாபாத்திரம், அந்த வாத்தியார் கதாபாத்திரம் அந்த சூழலில் பேசினா என்னவா இருக்குமோ அப்படி தான் பேசியிருக்கே தவிர்த்து எந்த விதமான நடிகனையும் குறிப்பிட்ட ஒரு வசனம் அல்லவே அல்ல. அதே மாதிரி வந்துட்டு இளவரசனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லும், இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள்லாம் ட்ரெயில் தண்டவாளத்தில் வச்சு படுத்ததுனால தான்ப்பா நீங்கள்லாம் வந்து படிச்சுட்டு வரீங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லும். கொஞ்சம் கலைஞர் அவர்களுடைய ரெசம்பலன்ஸ் இருக்குமோங்கிற மாதிரியான நமக்கு ஒரு எண்ணம். கலைஞருடைய வசனமாக இருக்கலாம், இல்லை கலைஞர் வந்துட்டு அவர் கலைஞருடைய கதாபாத்திரமாகவே இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயப்பாடெல்லாம் நமக்கு இருந்தது. ஆனால் அது கலைஞருடைய கதாபாத்திரம் இல்லை. ஏன்னா அவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அவர் என்ன அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தை ஒரு இடத்துல டம்மியாகவே ஆக்கியிருப்பாங்க. உட்காருங்க சார் அப்படின்ற, அதாவது ஒரு மினிஸ்ட்ரு, ஆனால் இருந்தாலும் உட்காருங்க சார்ன்ற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள், சீஃப் செக்ரட்டரிஸ், இவங்கெல்லாம் முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரியான ஒரு நிலையில் இருந்திருப்பாங்க. கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதற்கான சாத்தியங்களே கிடையாது. ஏன்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவராக இருந்த ஒரு மனிதராக இருந்திருக்காரு. அவருடைய காலங்களிலும் சரி, இன்றளவும் சரி, அந்த கட்சியும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கதாபாத்திரத்தினுடைய வசனம் கலைஞர் அவருடைய வசனமாக இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கதாபாத்திர வடிவமைப்பு கலைஞர் அவர்களுடைய வடிவமைப்பாக இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியங்கள் தான் நிறைய உண்டு. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.